ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேல்டி சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேல்டி சேனலில் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டிக்கு பக்கத்தில் ஆத்தூர் ஏரியா இருக்குது. அந்த ஆத்தூர் ஏரியாவில் காமராஜர் அணைக்கு பக்கத்தில் ஒரு 3 ஏக்கரில் ஒரு சூப்பரான விவசாய நிலம் விற்பனைக்கு சொல்லியிருக்காங்க. இந்த இடம் கரெக்டாக எங்கள்கிட்ட இருக்குது. இதோட ப்ரைஸ் என்ன, இதில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டிக்கு பக்கத்தில் ஆத்தூர் ஏரியாவில் தாங்க அமைஞ்சிருக்கு. மொத்தம் 3 ஏக்கர். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா போரோ கேணியோ சர்வீஸோ எதுவும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் எம்டி லேண்டு தான். இந்த விவசாய நிலத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 25 லட்சம் ரூபா ப்ரைஸ் ஃபைனலாக கோட் பண்ணுறாங்க. விலையை பொறுத்த வரைக்கும் மார்ஜின் கிடையாதுங்க. ஓரளவுக்கு அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம். பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். விலையை எவ்வளோ தூரம் பேசி குறைச்சி வாங்கி தர முடியுமோ அவ்வளோ தூரம் விலையை நாங்கள் பேசி குறைச்சி வாங்கி தர்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த இடத்தோட ஒரு மெயின் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல செம்மண் பூமியாக நமக்கு கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் காமராஜர் அணைக்கு பக்கத்திலே கிடச்சிருக்கு. இந்த மலை தெரியுது பார்த்தீங்களா, அந்த மலைக்கு அங்கிட்டு தான் காமராஜர் அணை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தோட ரோடு ஃப்ரண்டேஜ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 1000 அடிக்கு மேலேயே ரோடு ஃப்ரண்டேஜ் நமக்கு தாராளமாக கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் ஊரடி தோட்டமாக நமக்கு கிடச்சிருக்குங்க. பஸ் ஸ்டாப்பில் இருந்து இந்த இடத்துக்கு அதிகபட்சமாக ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம வந்துடலாம். இந்த இடத்துக்கு வரதுக்கான என்ட்ரன்ஸ் பாதையும் இதுதான். இந்த இடத்தோட அத்துமாலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வாழை மரம் தெரியுது பார்த்தீங்களா, ஜூம் பண்ணி கூட காட்டினேன். அங்கேருந்து நமக்கு ஆரம்பித்து இந்த தென்னை மரம் வரப்பு இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே ஸ்கொயராக நமக்கு வரும். அதே போல் இதுக்கு பின்னாடியும் பார்த்தீங்க அப்படின்னா தென்னை மரங்கள் தெரியுது பார்த்தீங்களா, இது வரைக்கும் அப்படியே ஃபுல்லாக நல்ல செம்மண் பூமியாக ஒரு 1000 அடி ரோடு ஃப்ரண்டேஜோட நமக்கு கிடச்சிருக்கு. இந்த இடத்துக்கு பக்கத்தில் வேறு என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையில் இருந்து கோயம்புத்தூருக்கு போகக்கூடிய மெயின் ஹைவேஸ் ரோட்டில் இருந்து அதிகபட்சமாக ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடத்த நம்ம ரீச் ஆகிடலாம். இந்த இடத்தோட இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபென்சிங் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இது 1 ஏக்கர் 11 சென்ட். இது என்னோட கஸ்டமர் என்கிட்ட வாங்கினது. அதே போல் இந்த இடத்துக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 ஏக்கர் 80 சென்ட். அதுவும் என்னோட பையர் தான் போன வருஷம் வாங்கினாங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நிலத்தடி நீர்மட்டம் அப்படின்னு பார்க்கும்போது 90 அடிக்குள்ளேயே உங்களுக்கு தண்ணி கிடச்சிருதுங்க. அது மட்டும் இல்லாமல் 500 அடிக்கு மேலே அவங்களால டெப்த்தே கொடுக்க முடியல. அந்தளவுக்கு தண்ணி நல்லா இருக்குது. இந்த இடத்த பற்றி வேறு ஏதாவது கூடுதல் தகவல் தேவை அப்படின்னாலும் கூட டைரெக்டாக என்கிட்ட இப்போ லேண்டு பர்ச்சேஸ் பண்ண கஸ்டமருக்கே டைரெக்டாக நான் உங்களுக்கு கால் போடுறேன். நீங்கள் அதன் மூலிமா இந்த இடத்த பற்றின எல்லா விவரங்களும் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில் நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போடுறதுக்கோ இல்லை ஒரு சூப்பரான ஒரு தோட்டம் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்களுக்கோ இந்த இடம் ஒரு பெஸ்ட்டான இடம்னே சொல்லலாம். ஏன்னா நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் இதோட அட்மாஸ்பியர் எப்படி இருக்குங்கிறது. பக்கத்தில் எல்லாமே மலை, பார்க்குறதுக்கே நேச்சுரலாக ரொம்ப பியூட்டியாக ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இடம்னே சொல்லலாம். ஏன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் எத்தனையோ இடங்கள் நம்ம எடுக்கிறோம். மேக்ஸிமம் நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போம். அதே போல் எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கணும்னு எதிர்பார்ப்போம். உங்களோட எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி இந்த தோட்டம் அமைஞ்சிருக்குங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த தோட்டத்தை உருவாக்க முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணு நல்ல செம்மண், வாட்டர் ஃபெசிலிட்டியை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே குறைவே இருக்காது. அந்தளவுக்கு எல்லா ஃபெசிலிட்டியோட நமக்கு கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கான கையெழுத்து அப்படின்னு பார்க்கும்போது ஒரு குடும்பத்தால் கையெழுத்து மொத்தம் 4 பேர் சைன் பண்ணால் போதுமானதுங்க. இந்த இடத்த பற்றி வேறு ஏதாவது கூடுதல் தகவல் தேவை இல்லை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைத்து வியூவர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேல்டி சேனல். நன்றி, வணக்கம்.